ஹாய் எல்லாரும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் மயான கொள்ளை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ சிவராத்திரிக்கு நெக்ஸ்ட் டே வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து அம்மன் சாமியை தான் ஜோடித்து கொண்டு வருவாங்க. ஸோ நிறைய பேர் வேஷம் போடுவாங்க, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர. வாங்க பார்க்கலாம். எங்கள் ஊரில் இருக்க அங்காளம்மன் சாமி எல்லாருமே வந்து அழகாக வந்து ஜோடித்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வேஷம் போட்டுட்டு வருவாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர வேஷம் போடுவாங்க. ஸோ பழம்லாம் நிறைய பேர் குத்திட்டு வருவாங்க. நாங்கள் ஈவினிங் போல் தான் போனோம். ஸோ அங்கே வந்து ஒரு அம்மன் வந்து அழகாக அலங்கரித்து கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக வேஷம் போட்டுட்டு கரகம்லாம் ஆடிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தாங்க. இந்த ஃபேஸில் க்ரீன் கலரில் வச்சுருக்கார் வந்து ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வந்து அவராகவே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு கொடுத்தாரு. ஸோ சாமி வேஷம் போட்டவங்க எல்லோரும் எங்கே போயிட்டுருக்காங்கன்னா சுடுகாட்டுக்கு தான் போவாங்க. அங்கே வந்து வேஷம் போட்டவங்க எல்லாருமே அங்கே உள்ளே போய் வேஷம் கலைச்சிட்டு வருவாங்க. இந்த வருஷம் தான் நாங்கள் வந்து அதுக்குள்ளே போகவே இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு சாமி தான் பார்த்தோம். 4 சாமி வருவாங்க. ஸோ எதிர்க்க வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நைட்டில் அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது இந்த பழம் குத்திட்டு வரவங்கக்கிட்ட பழம் எல்லாருமே வாங்கி கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று சாமியை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வேறு வந்திருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே போகிற வழியில் நிறைய பேர் வந்து வேஷம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் அதையும் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் வேஷம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வருஷத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இதை பார்க்காம நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் இருக்கும். சிலதெல்லாம் நிறைய வெயிட்டாக இருக்கும். அவங்க எப்படி தான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வருவாங்கன்னே தெரியாது. குழந்தைங்களாம் ரொம்பவே க்யூட்டாக முருகர், அம்மன், சிவன் வேஷம்லாம் போட்டுட்டு க்யூட்டாக இருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து குழந்த பிறந்தா அவங்களுக்கு வேஷம் போடுறோம் அப்படின்னு கூட நிறைய பேர் வேண்டிப்பாங்க. பழம் குத்திப்பேன் அப்படின்ட்டு கூட நிறைய பேர் வேண்டிப்பாங்க. ஸோ எங்கள் ஊரில் மயான கொள்ளை இப்படி தான் நடக்கும். உங்கள் ஊரில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.